பி.ஏ. ராஜு செட்டியார் நகைகளுக்கான உலக வரைபடத்தில் கோயமுத்தூர் இடம் பிடிக்கச் செய்தவர். இவர் விற்பனை செய்யும் நகைகளை திரும்ப வாங்குவதற்கான உத்தரவாதத்தை வழங்கிய முதல் நகை கடைக்காரர். நாம் இந்த வீடியோவில் இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்காக 21 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட சிறுதுளி அமைப்பை பற்றியும் அவங்க 21வது ஆண்டு விழா கொண்டாட போடுறாங்க, அதை பற்றியும் நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கோயமுத்தூர்லையும் சரி தமிழகத்திலும் சரி இயற்கை ஆர்வலர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு சிறுதுளியும் ஒரு காரணம். நாங்கள்லாம் குறிச்சிக்குளம் பாதுகாப்பு இயக்கம் ஆரம்பிக்கிறதுக்கு சிறுதுளி அமைப்போட சில குளங்களுக்கு போய் தன்னார்வ தொண்டு செய்ததால் வந்த விளைவு குறிச்சிக்குளம் பாதுகாப்பு இயக்கம் இங்கே இருக்கிற மக்களை வச்சு துவங்கப்பட்டது. அவங்க கோயமுத்தூரில் இருக்கிற டாக்டர்ஸ், தொழிலதிபர்கள் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து சிறுதுளிங்கிற பேரில் இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்குண்டான செயலையும் தண்ணீர் நிலத்தடி நீர் பெறுவதற்குண்டான செயலையும் தொடர்ந்து செய்து வந்திருக்கிறார்கள். இதை அவசியம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுவும் எஸ்பெஷலி தீபம் இயற்கை டிவியை சார்ந்தவங்க அவங்கெல்லாம் என்னென்ன பணி செஞ்சுருக்காங்கங்கிறத, இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து இயற்கை வளத்தை பாதுகாக்குங்கிறத சொல்ல போகிறாங்க. அதனால் அவசியம் நீங்கள் இதை பார்த்து புரிஞ்சு அதுக்குண்டான சப்போர்ட்டை நம்ம கோயமுத்தூரில் செஞ்சு நாம் இங்கே பசுமையை அதிகமாக உருவாக்கி பூமியில் இப்போ எடுக்கிற சூட்டை தணிக்கிறதுக்கு உண்டான முயற்சியை நாம் அரசோடு இணைஞ்சு செய்வோம். வாங்க அந்த விழாவுக்கு போய் எப்படியெல்லாம் சிறப்பாக பேசுகிறாங்க, அவங்களுடைய செயல்பாடுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். அடுத்து வருவது நீங்கள் இதுவரை வீடியோவில் திரையில் காணாத ஒரு வீடியோவை பார்க்க போகிறீர்கள். சிறுதுளியின் 21 ஆண்டுகால இயற்கை பயணத்தை இந்த வீடியோவில் பாருங்கள். கடைசி வரை பாருங்கள். அவர்களுக்கு உங்கள் மனதார ஒரு வாழ்த்துக்களை தெரிவியுங்கள். தண்ணீர் பூமியின் ரத்தம். நீரால் தான் இந்த பூமியின் அமைப்பு. தண்ணீர் இல்லாமல் மலைகளும் மலை சார்ந்த பகுதிகளும் அதில் தவழ்ந்து ஓடும் நதிகளும் நீர்வீழ்ச்சிகள் ஆறுகளும் அதை சுற்றி பறந்து விரிந்து கிடக்கும் காடுகளில் உருவாகி இருக்க முடியாது. சுற்றுச்சூழல், நிலத்தின் பயன்பாடு, அதன் மேல் வாழும் உயிரினங்களின் வாழ்க்கை என அனைத்துமே உருவாக்கப்படுகிறது. கோவில், பெருகி வரும் மக்கள் தொகை, வேகமாக வளரும் தொழில்துறை உள்ளிட்ட காரணங்களால் தண்ணீரின் தேவை தினமும் அதிகரித்து வருகிறது. அதே சமயத்தில் மழையும் குறைந்து வருவதால் நமக்கு குறைந்த அளவு தண்ணீரே கிடைக்கிறது. நிலத்தடி நீர்மட்டம் வறண்டு பல இடங்களில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. தண்ணீர் தாகமும் தேவையும் தவிக்கும் பொழுது சிறுதுளியின் ஆரம்பம். சிறுதுளி 2003ஆம் ஆண்டில் கோவை மண்ணின் துளிகளால் சமூக ஆர்வலர்கள் அனைவரின் பங்கோடு வறண்டு கிடந்த கிருஷ்ணாபதி குளத்தை தூர்வார முதல் திட்டமாக கையில் எடுத்தது சிறுதுளி. செயல்படுத்த இந்தியாவின் தண்ணீர் மனிதர் ராஜேந்திர சிங்கின் ஆலோசனையின்படி தூர்வார தொடங்கிய அதன் அடிப்படையில் தூர்வாரப்பட்டு 3 நாளில் பெய்த மழையால் குளம் நிரம்பி வழிந்தது. கோவை மக்களின் மனது நிரம்பியது.
கோவையின் மேற்கு பகுதியான மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் அமையப்பெற்ற உட்குளத்தில் வண்டல் மண் அதிகமான காரணத்தினால் திருவிழை அமைக்க முடியுமா தூர்வாரி கொடுத்ததுனால எங்களுக்கு வந்து இந்த 60 லட்சம் லிட்டர் தண்ணி 70 லட்சம் லிட்டர் தண்ணி வந்து சேவாகமாக இருந்தது. கோவையின் மையப்பகுதியில் அமைந்துள்ள வாழங்குளம் குப்பைகளாலும் தேவையற்ற கழிவுகளாலும் நிரம்பி கிடந்தது. இந்த சூழலில் சுத்தப்படுத்தப்பட்டு சிறு துளியால் தூர்வாரி வேலைகள் மேற்கொண்ட வாழங்குளம் இன்று தண்ணீர் நிரம்பி கோவை மக்களின் முக்கிய பொழுதுபோக்கிடமாக மாறியுள்ளது சிறுதுளிக்கு பெருமை. நொய்யலாற்று படுகைகளில் குளங்களில் முக்கிய குளமான உக்கடம் பெரிய குளம் குப்பைகளாலும் முட்புதர்களாலும் கட்டிட கழிவுகளால் வண்டல் சரிவால் 350 ஏக்கர் பரப்பளவு குளம் துளிகள் இழந்து தண்ணீரற்று வாடிய பொழுது சிறு துளியில் கண்ணீர் கண்ணீரின் துளி மக்களின் துளிகளாய் மாற்றி தூர்வார தொடங்கியது. அவர்களின் ஆதரவு பலனாய் பார்க்க கூட முடியாத குளம் இன்று கோவை மக்களின் இதயம் முழுக்க நிரம்பி பொழுதை போக்குகின்றது. இரட்டை சகோதரர்கள் என அழைக்கப்படும் குளங்களாகிய சொட்டையாண்டி குட்டை கங்க நாராயணி சமுத்திரத்திற்கு மேற்கு தொடர்ச்சி மலையின் காரணமாக கிடைக்கும் மழையால் அதிக அளவு தண்ணீர் தேங்காமல் வீணடைவதை கருத்தில் கொண்டு சிறுதுளியின் செயல்பாட்டால் தூர்வாரப்பட்டு இன்றளவு தண்ணீர் குறையாமல் இதன் அடியுள்ள பாசன பகுதிகளில் இன்றைக்கும் தொடர்ந்து விவசாயம் செய்து செழித்து பயன்பெற்று வருகிறார்கள் விவசாயிகள். என் பேர் வந்து ராஜநாராயணன். குமரன் குட்டை பக்கத்தில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். அதில் வந்து செக் டேம் வந்து 9 செக் டேம் வந்து கடைச்சோரோடு இருந்தது. சிறுதுளி அமைப்பு போய் வந்தேன். அவங்க கொஞ்சம் பார்த்தாங்க. குட்டை ரொம்ப பிரமாணமாக கட்டினாங்க. வாட்டர் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. விவசாயம் ரிப்போர்ட் வாயில் அப்படின்னு கணேசிட்டு இருந்தது. அது பண்ண பிற்பாடு வாட்டர் லெவல் கொஞ்சம் மேலே வந்தது. 2000 தண்ணி இல்லாமல் ஒரு வருஷம் வர கையில் மறந்து போச்சு. அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு டேம் கட்டலாம்னு சொல்லிக்கிறோம். 2008-09 சிறுதுளைக்கு ஒரு அமைப்பு வந்துச்சு. அந்த அமைப்பை பயன்படுத்தி நாங்கள் ஒரு செக் டேம் கட்டலாம்னு முடிவுக்கிறோம். முடிவுறும்போது அவங்க வந்து அதனால நாங்கள் ஒரு பெரிய லெவலில் ஒரு 21 அடிக்கு செக் டேம் கட்டுறதுக்கு முயற்சி பண்ணி அவங்களுக்கு கூட சேர்ந்து நாங்கள் ஒத்துழைப்பு பண்ணி அதை கட்டி முடிச்சுட்டோம். கட்டி முடிச்ச போது பார்த்தா இப்போ நேரில் மார்க்கெட் கண்டுபிடிக்கிறது பேசுறது இதுக்கெல்லாம் சமயமாக இருக்குது. கோவையில் மட்டுமல்ல சிறுதுளி மற்ற மாவட்டங்களிலும் தடம் பதித்துள்ளது. திருப்பூர், கரூர், ஈரோடு, சிவகங்கை, கடலூர், திருவள்ளூர், சென்னை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் காணல் கண்மாய் போன்று 11 கண்மாய்கள் தூர்வாரப்பட்டு இன்றும் பராமரிக்கப்பட்டு விவசாயிகள் ஒரு போகத்திலிருந்து 3 போகத்திற்கு மாறியுள்ளார்கள். ஏனைய ஊர்களில் சரிவர பராமரிப்பு இன்றி இருந்த குடிநீர் குளங்களை சிறுதுளி கண்டறிந்து சரி செய்து மக்களின் குடிநீர் தாகத்தை தீர்த்துள்ளது. உலகில் எல்லோரும் பயனுற மண் பயனுற மேற்கொண்ட எல்லா பணிகளும் செயல் மட்டுமல்லாமல் இன்று வரை பராமரித்தும் வருகிறது சிறுதுளி. ஒவ்வொருத்தரும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டை கட்டினோம்னா முதல் நாள் ஒரு போர் போட்டோம். கீழே நீர்நிலை தொட்டி அடிமட்ட தொட்டியோட கட்டணும். அப்புறம் ஆவல் டேங்க் கட்டணும். அப்புறம் வீட்டுக்குள்ள சாதம் தண்ணி, அப்புறம் குளத்துல தண்ணி, அப்புறம் வாட்டர் டேங்க்ல தண்ணி. ஒரு நாள் கரண்ட் இல்லாம போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னு தெரியாம இது பண்றோம். ஆனா ஒரு 6 மாசத்துக்கு மழை இல்லாம போனா நம்ம என்ன பண்ணுவோம்னு யாருக்கும் நினைக்கிறது. கோவை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் சிறுதுளி அமைப்பு 903 இடங்களில் மழைநீர் சேமிப்பு கட்டுமானங்களை நிறுவியுள்ளது. எங்க பஞ்சாயத்துல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து 8 கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. 8 கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் ஆழ்துளைக்கிணறு அமைக்கப்பட்டு அது மூலமா மழைநீர் சேகரிப்பு தொட்டி அமைக்கப்பட்டிருக்கு. இதனால வந்து ஸ்கூல்ல இருக்கிற நீர் வரது அதிகரிக்குது. இதனால பள்ளிகளுக்கு தேவையான நீர் எங்களுக்கு போதிய அளவு கிடைக்கப்பட்டிருக்கு. மரம் நடுவோம் மழை பெறுவோம், மரம் இல்லாமல் மழை இல்லை. இதனால் 2005ஆம் வருடம் குடியரசுத் தலைவர் திரு APJ அப்துல் கலாம் ஐயா அவர்களின் அறிவுறுத்தலின்படி பசுமை பயணத்தை தொடங்கியது சிறுதுளி.
மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் வறட்சியான இடத்தை சிறுதுளி தனது சமூக அக்கறையால் 95,000 மரக்கன்றுகளை நட்டு பசுமையான வளாகமாக மாற்றியது. மற்றொரு பல்கலைக்கழகமான பாரதியார் பல்கலைக்கழகத்தில் 5,000 மாணவர்களை கொண்டு 3 நிமிடங்களில் 10,000 மரக்கன்றுகள் நடப்பட்டு குளங்கள் அமைக்கப்பட்டு பாரதி வனம் அமைக்கப்பட்டது. கோவிலின் வடக்கில் அமைந்துள்ள CRPF வளாகம் பாறைகளில் இருப்பிடமாக கொண்ட 450 ஏக்கர் காகித நிலமாக இருந்த இடத்தில் CRPF சிறுதுளி அமைப்பும் இணைந்து 33,000 மரங்கள் நடப்பட்டு அந்த வளாகத்தில் 5 மழைநீர் சேமிப்பு கட்டமைப்பு, மழைநீர் குளம், கூரை நீரை சேமிக்கவும் தகுந்த கட்டுமானங்களை ஏற்படுத்தியுள்ளது. மிக முக்கியமாக கழிவு நீரை கொண்டே மரங்களை வளர்த்துக் கொண்டு வருகிறோம். கோவையில் மற்ற பகுதிகளின் வெப்பத்தோடு ஒப்பிடுகையில் 5 டிகிரி குறைவாக உள்ளபடி அப்பகுதியை உருவாக்கியதில் சிறுதுளியின் பயணம் சரியான வழியில். கோவையில் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள மிகவும் வறட்சியான வெள்ளப்பள்ளி பகுதியில் அந்த பகுதியின் வறட்சியை சரி செய்ய சிறுதுளி அமைப்பானது மேற்கொண்ட முயற்சியில் சிறுதுளியின் வியர்வை துளிகள். காரணம், நாங்கள் பணி மேற்கொண்ட பொழுது அந்த இடத்தில் நிழலில் ஒதுங்க கூட வரவில்லை. வெயிலில் 500 மீட்டர் தள்ளி நின்றுதான் விடாமல் திட்டத்தை செயலாக்கினோம். இன்று 15,000 மரங்கள் நடப்பட்டு சிறுதுளியும் ஊராட்சி அமைப்பும் இணைந்து பராமரித்து அந்த இடமே பசுமை பகுதியாக மாற்றப்பட்டது. பசுமரம் தானி போல நினைவிலும் உள்ளது உங்களின் நினைவு. வனத்திட்டத்தில் தீர்த்திவாளையும் ஊராட்சியும் ரோட்டரியும் சிறுதுளியும் இணைந்து மழைமணம் உருவாக்கி காய்ந்த பகுதியை மனம் நிறைந்த மக்கள் பூங்காவாக மாற்றி இன்றளவும் பராமரிக்கப்பட்டு வருகிறது. சிறுதுளியும் நாங்கள் வைரஸ் சேர்ந்துட்டு ஒரு நியர்லி 12 இயர்ஸாக வந்து ட்ரீ பிளான்டேஷன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல வந்து பொல்யூஷன் கிரியேட் பண்ணுறாங்க. அதாவது கார்பேஜஸ் போட்டுட்டு அந்த லேண்டை வந்து ரொம்ப மோசமாக்கிடுறாங்க. இப்போ ட்ரீ பிளான்டேஷன் பண்ணுறதுனால நிறைய இடங்கள் வந்து பாதுகாத்து அந்த இடம் ஃபுல்லாகவே க்ரீனரியாக மாற்றிருக்காங்க. அந்த ட்ரீ பிளான்டேஷன் நிறைய பண்ணதுனால அரௌண்ட் அந்த ஏரியா ஃபுல்லாகவே அந்த ஏர் குவாலிட்டி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. மறைந்த பாடகர் திரு S.P. பாலசுப்ரமணியம் அவர்களின் நினைவாக பேரூர் செட்டிப்பாளையத்தில் SPB வனம் அமைக்கப்பட்டு மியூசிக்கல் சிம்பல் உருவாக்கப்பட்டு வாக்கியம் செய்யும் மரங்களை நட்டது குரல் நாயகனுக்கு ரசிக்கும் உள்ளங்கள் செய்த மரியாதையின் வெளிப்பாடால் 2,000 மரங்கள் நடப்பட்டது. முதல்ல SPB வனம் வராதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா வெறும் க்ரௌடாக மட்டும்தான் இருந்துச்சு. வெறும் புல் செடி கொடி இது மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக இங்கே ஆரம்பிச்சு ஒரே வாரத்தில் எங்களுக்கு SPB வனம் இவ்வளோ அழகான ஒரு பூங்காவை எங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ சிறுதுளி பார்த்தீங்கன்னா பேர் சிறுதுளி, ஆனால் எங்களை பொறுத்தளவுக்கு அது பெருவட்டமாக போயிட்டே இருக்குது. எங்கள் ஊர் எங்கள் காலையில் எங்கள் பேர் செட்டிக்கோடு பஞ்சாயத்தில் அது வெள்ளமாக பெருகி இன்னும் நிறைய பணங்களை உருவாக்கி தரணும்னு பேட்டி உரிமை கேட்குறோம். இது போக வந்து SPB வனம், ஆரோக்கிய வனம், சாந்தி பணி வனம், துளிர் வனம், இந்தியன் கார்பரேஷன் மூலமா அடல் வனம் போன்ற பல வனங்களை எங்கள் பஞ்சாயத்தில் இருக்கு. எங்கள் பஞ்சாயத்து பசுமையான பஞ்சாயத்தில் வந்து சிறுதுளி மாற்றிருக்கு. வளர்ந்து வரும் மாநகரில் மாசு குறைய மாணிவனம் திட்டம் மிகச் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது சிறுதுளி. இன்றைய காலகட்டத்தில் மனித குலம் எதிர்நோக்கி இருக்கும் மிகப்பெரிய ஆபத்து கழிவு, திடக்கழிவு, சாக்கடை கழிவு. இவை அனைத்தும் நமது விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் பயன்படும் குளங்கள், ஏரிகள், குட்டைகளில் தேங்கியுள்ள நீரில் கலந்து சாக்கடை கழிவுகளையும் திடக்கழிவுகளையும் கலந்து சுமப்பதால் நமது ஆரோக்கியம் கெட்டு பல்வேறு நோய்களுக்கு ஆளாகிறோம். இதுல 2 குட்டை இருக்குதுங்க. நான் வேலை குட்டை, இங்கே ஒரு குட்டை இருக்குதுங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் நாளாச்சு தண்ணி வந்து நடந்து போகிறது. இதில் போகிற தாக்கம் தெரிஞ்சு வந்துட்டு இருக்குது. இதில் பின்னாடி குட்டையில் வந்து தூர நீங்கள் இது வரைக்கும் சுத்தம் பண்ணாமல் குப்பை இல்லாமல்
செடியில் புதராகவே இருக்குது. தூர்வாருனா தண்ணி கொஞ்சம் நல்லா வருவேன். கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிணறுலாம் மூடிட்டாங்க. இங்கே இருந்து கிணறு படிக்கலாம் இல்லாதனால தண்ணி வரதே இல்லை. ஒரு அளவுக்கு தண்ணியாகவும் கழிவுகளுக்கு மட்டும்தான் இருக்கிறது. உயிரினங்கள், உண்ணக்கூடிய பழங்கள், காய்கறிகள், விளையக்கூடிய விவசாய விளைநிலங்கள், சாக்கடைகள் பாயக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு பாசனம் செய்யப்பட்டால் மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் அழிந்து பல்வேறு அபாயங்களை வரவழைக்கும். மாவட்ட நிர்வாகம் கோவை மாநகராட்சியுடன் இணைந்து சிறுதுளி பல்வேறு செயல் திட்டங்களை ஆய்வுபடுத்தி வருகின்றது. கழிவுநீர் சுத்திகரிக்கும் மாதிரி திட்டத்தினை சிங்காநல்லூர் பகுதியில் தனியார் தொழில் நிறுவனத்துடன் இணைந்து வெற்றிகரமாக செய்துள்ளது. சிறுதுளி எடுத்த ஆராய்ச்சி முயற்சியில் தோன்றிய நல்ல தண்ணி அடுத்த பரிணாமம். இயற்கைக்கு ஆதரவாக பல்வேறு செயல்களை செய்து வரும் சிறுதுளி இன்னும் பல ஆண்டுகள் கோவைக்கு தேவையான பணிகளை செய்ய வாழ்த்துவோமாக. அனைவருக்கும் வணக்கம். என்னன்றி கொன்றார்க்கும் ஓய்வுண்டா ஓய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு என்ற வள்ளுவரின் குரலுக்கேற்ப சமீபத்தில் சிறுதுளியின் நிர்வாக அரங்காவலர் திருமதி வனிதா மோகனை சந்தித்த நமது மாண்புமிகு முதல்வர் சுற்றுச்சூழல் சுகாதார பணிகளுக்கு சிறுதுளியின் பங்குகளை வெகுவாக பாராட்டினார். நமது அரசாங்கம் எப்பொழுதும் சிறுதுளியின் நற்செயல்களுக்கு ஆதரவு அளிக்கும் என்று கூறியதோடு மட்டுமல்லாமல் இன்று சிறுதுளியின் 21ஆம் ஆண்டு விழாவிற்கு சிறப்புமிக்க 3 அமைச்சர் பெருமக்களை இந்த விழாவில் பங்கேற்க செய்து சிறுதுளியை பாராட்டி ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மூவருக்கும் எங்களின் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள், நன்றிகள். நீங்கள் 3 பேருமே மிகவும் வலிமை மிக்க பொதுநலம் மிக்க அமைச்சர்கள் என்று இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால்தான் எங்கள் மேனேஜிங் ட்ரஸ்டியும் தலைவரும் வந்து உங்ககிட்ட பெரிதினும் பெரிதுகள் என்று கோரிக்கைகள் வைத்துள்ளார்கள். எங்களின் பணிகளை மக்களுக்கு கொண்டு சென்று அதன் மூலம் எங்களை வாழ்த்தி சுற்றுச்சூழலின் தேவைகளை மக்களிடமிருந்து கேட்டறிந்து எங்களுக்கு அறிவுறுத்தும் பத்திரிகை துறைக்கும் ஊடகத்துறையினருக்கும் எங்களின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மேலும் எங்களுக்கு என்றென்றும் உறுதியாக இருக்கும் பஞ்சாயத்து தலைவர்கள், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், பொல்யூஷன் டிபார்ட்மெண்ட், காவல்துறை, சிஆர்பிஎஃப், இராணுவம், மேலும் பிற அரசு துறை சார்ந்த அனைத்து அரசாங்க அதிகாரிகளுக்கும் எங்களின் நன்றிகள். மரம் நடுவதானாலும் நீர் சேகரிப்பு ஆனாலும் தூர்வாருவது ஆனாலும் எங்களின் அனைத்து செயல்களுக்கும் எங்களோடு கைகோர்த்து நிதி அளித்து களமிறங்கி எங்களை ஆதரித்து துணை நின்று வாழ்த்தும் தொழில்துறை நிறுவனங்களுக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் தொழில்துறை அமைப்புகளுக்கும் கட்டுமான மற்றும் வடிவமைப்புத்துறை அமைப்புகளுக்கும் மருத்துவ நிர்வாகங்கள், தொழில்நுட்ப நிர்வாகங்கள், குடியிருப்பு சங்கங்கள், உணவுத்துறையை சார்ந்த அமைப்புகள் மற்றும் விவசாய சங்கங்கள், விவசாய அமைப்புகள், சிஎஸ்ஆர் மூலம் எங்களுக்கு நிதி அளிப்பவர்கள், ரோட்டரி, ரவுண்ட் டேபிள், மேலும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க சிறப்பாக பணிபுரிந்து கொண்டிருக்கும் எங்கள் பங்காளின்னு சொல்லலாம். அவங்கள வனம், திருப்பூர் வனம் சார்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். வனம் அமைப்பினர் மற்றும் பிற சுற்றுச்சூழல் அமைப்பினர் அனைவருக்கும், நன்கொடையாளர்கள், தன்னார்வ உறுப்பினர்கள், மாணவ செல்வங்கள் மற்றும் அனைத்து நிர்வாகத்தினருக்கும் அமைப்புகளுக்கும் எங்களின் நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த விழாவை இங்குதான் நடத்த வேண்டும் என்று எங்களுக்கு அன்பு கட்டளையிட்ட இந்துஸ்தான் நிர்வாக இயக்குநர்களுக்கும், நாவிற்கு சுவையளித்த ஸ்ரீ அன்னபூர்ணா நிர்வாகத்திற்கும், மாதம்பட்டி திரு நாகராஜ் அவர்களுக்கும் எங்களின் சுவை மிகுந்த நன்றிகள். இறுதியாக சிறுதுளியை வாழ்த்தி தோளோடு தோளாய் துணை நிற்கும் கொங்கு மண்டலத்தை சார்ந்த ஒவ்வொருவருக்கும், இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள். நன்றி.
இறுதியாக நாட்டுப்பற்று.